Welcome to the 5th episode of Young Health Program podcast series. இந்த பாட்காஸ்ட் சீரீஸ்ல நம்ம இளைஞர்கள் மத்தியில எந்த விதமான வாழ்க்கை முறையால வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா நான் கம்யூனிகேபிள் டிசீஸ், அதாவது தொற்றா நோய் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது வாங்க பேசுவோம். இன்னைக்கு நம்ம ஏர் பொல்யூஷனை பத்தி பேச போறோம். என் கூட 2 பியர் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், எனக்கு ஏஜ் 14 ஆகுது. நான் கடந்த 2 வருஷமா YHPல பேர் எஜுகேட்டரா இருக்கேன். 19 வயசு ஆகுது. செகண்ட் இயர் பிஏ படிக்கிறேன். நீங்க YHPல எவ்வளவு நாளா இருக்கீங்க? எப்படி உங்களுக்கு YHP பத்தி தெரிஞ்சது? எப்படி சேர்ந்தீங்க? எப்படி எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்தா, நான் என் ஸ்கூல்ல நிறைய மீட்டிங்லாம் நடந்தது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்டிங்லாம் நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். இங்கே எனக்கு நிறைய மீட்டிங்லாம் நடந்துச்சு. அது பார்த்து தான் இங்கே நிறைய கற்றுக்கிட்டேன். நீங்க? எனக்கு எப்படி தெரியும்னா, கடந்த 2 வருஷமா இந்த OH ப்ரோக்ராம் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஃபேமிலியும் தான் அங்கே போய் சேர்ந்து கூட அங்கே நிறையா சொல்லித்தராங்க. இந்த ஏர் பொல்யூஷனை பற்றி நிறையா சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவேர்னஸ் ஏற்படுத்தினா நல்லா இங்கே சேர்ந்து. இப்போ இந்த அவேர்னஸ்லேருந்து நீங்க ஏர் பொல்யூஷன் அப்படின்ற விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆனா YHP ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏர் பொல்யூஷன் பத்தி எவ்வளவு தெரியும்? இப்போ YHPக்கு வரதுக்கு முன்னாடி நான் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இது ஹேர் பொல்யூஷன் பத்தி எனக்கு வெஹிக்கலால தான் ஹேர் பொல்யூஷன் ஆகும் அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. அது மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்போ YHP வந்ததுக்கு அப்புறம் ஏர் பொல்யூஷன் வேற எதனால கூடி வரலாம் அப்படின்றது வேற என்னெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க? ஏர் பொல்யூஷன் இந்த வண்டி ஓட்டுறது, அப்புறம் பஸ்ஸு, அப்புறம் இந்த பட்டாசு, விறகு, அப்புறம் இந்த குப்பைங்கள்லாம் எரிக்கிறதுனால ஏர் பொல்யூஷன் வருதுன்னா. இப்போ இதய நோய், சுவாச நோய் போன்ற நிறைய தொற்றா நோய்கள் இருக்கு. இப்போ அது ஏர் பொல்யூஷன் கூட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? இப்போ ஹேர் பொல்யூஷனால கெட்ட இதுவெல்லாம் வருதுல்ல, சுவாச அதனால லங்ஸுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். அப்புறம் ஹார்ட்டுக்கு, அப்புறம் நிறையா பாடி ஃபுல்லாக இது ஆகும். இப்போ YHPல வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏர் பொல்யூஷன் அதோட முக்கியத்துவம் நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ ஆனால் இப்போ உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில், கம்யூனிட்டி மத்தியத்தில் நீங்கள் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் இல்லைன்னா கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு இங்கே நல்லா தெரிஞ்சது. அப்புறம் நான் பைக்கு, கார் இதெல்லாம் ஓட்டத்தை நிப்பாட்டிட்டு சைக்கிளும் பொது போக்குவரத்தும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ட்ரையான லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துறது, அப்புறம் வேஸ்டான குப்பைகள்லாம் கொடுத்துறது, அப்புறம் நிறைய ஃபேக்ட்ரிஸில் பொல்யூஷன்லாம் வருது, அதெல்லாம் ரொம்ப டிசீஸ் ஆகும். அப்புறம் நிறைய பேர் ஸ்மோக்லாம் பண்ணுறாங்க, அதுலேருந்தும் நிறைய டிசீஸ் வரும். நம்ம சமுதாயத்துக்காக கவர்மெண்ட் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? அதாவது ஏர் பொல்யூஷன்லேருந்து நம்ம சேவ் ஆகிறதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகள்? எலக்ட்ரிக் பயன்படுத்துறது, அப்புறம் LPG சிலிண்டர் பயன்படுத்துறது. இது மூலமாக கவர்மெண்ட் இந்த நடவடிக்கைலாம் எடுத்து ஏர் பொல்யூஷனை கட்டுப்பாட்டில் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இப்போ ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கு உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? நாங்கள் சிலிண்டர் இது போல் யூஸ் பண்ணால் ஏர் பொல்யூஷனை கொஞ்சம் கட்டுப்பட்டா வச்சுக்கலான்னு ஊக்குவிக்கிறாங்க. நேர்களுக்கான உங்களுடைய கருத்து என்ன ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ண? சுத்தமான காற்று அனைவருக்கான ஒரு உரிமை. அது நம்ம வேஸ்டான திங்ஸ் எல்லாம் எரிக்காமல் இருந்தால் கொஞ்சம் பொல்யூஷன் கம்மியாகும். தனிநபர் வாகனம் போக்குவரத்துனால ஏற்படும் காற்று மாசுனால அது தடுக்க நம்ம அனைவரும் இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்தினா காற்று மாசுபோது கொஞ்சம் தடுக்கலாம். நல்ல காற்றையும் சுவாசிக்கலாம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் பாட்காஸ்ட் சீரீஸ். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம்.